ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு தீபக் ஒரிஜினல்ஸ். ஓகே, இன்னைக்கு வீக்கெண்ட் சண்டே. ஸோ இந்த சண்டே அதுமா ஈவினிங் டைமில் நான் கிளம்பி எங்கே போயிட்டு இருக்கேன்னா அகு வந்து கிளாஸ்லேருந்து பிக்கப் பண்ண போகிறேன். இப்போ அகு வந்து ஒரு கிளாஸ் படிச்சுட்டு இருக்காரு ஜேஇ கோர்ஸ்க்காக ஒரு இன்ஸ்டிடியூஷனில் அண்ணா நகரில். ஸோ இன்னைக்கு வந்து டேட் அண்ட் சன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக போய் அக்னித்தை பிக்கப் பண்ணிட்டு எங்கேயாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துல போய் சாப்பிடலான்னு ஒரு ஐடியா. ஸோ அதான் இன்னைக்கு பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அண்ணா நகரில் விஆர் மால் தாண்டி வந்து அண்ணா நகரில் ரைட், ஓகே, ப்ளூ ஸ்டாருக்கு முன்னாடி இந்த வழியாக போயிட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ நேராக போகிறோம், அக்னித் தூக்குறோம். ஓகே, ஸோ அக்னித்துடைய கிளாஸ் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. அண்ட் இன்னும் ஒரு 10 minutes ஆகும், எனக்கு 12 minutes ஆகும் கிளாஸ் முடியறதுக்கு. ஸோ கீழே வெயிட் பண்ணணும். இப்போ இன்னொரு மேட்டர்னா, இப்போ வந்தானா ரொம்ப டயர்டாக இருப்பான், ரெண்டாவது பசியும் இருக்கும். ஸோ இப்போ டயர்ட்னஸை காட்டிட்டு வீட்டுக்கு போயிடலாவான்னு சொல்லுவானா, இல்லை சரி சாப்பிடலாம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவானான்னு தெரியல. ஏன்னா வந்து இப்போ அவன் காலையில் 8:30க்கு ஆரம்பித்த கிளாஸ் இப்போ சாயங்காலம் 5:30 தான் முடிய போகுது. ஸோ வந்து தம்பி வந்து பயங்கர அந்த படிப்பா மண்டையில் ஏறி டென்ஷன் மூடில் தான் இருப்பாப்புல. சரி, வந்த உடனே பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, சாப்பிட்றதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டான்னு அதுக்கப்புறம் எங்கே போய் சாப்பிட்றது இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பெரிய பிரச்சனைங்க. ஏன்னா வந்து இங்கே போகலாம் அங்கே போகலாம் அங்கே போகலாம் இதை போகலான்னு சொல்லிட்டு எதை சாப்பிட்றதுன்னு புரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி நிறைய தடவை வந்து ரொம்ப குழப்பமாக வீட்டுக்கு போயிட்டு கடைசியில் வந்து ஃபுட் ஆப்பில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருவோம். அந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. இன்னைக்கு தெரியல, ப்ராப்ளி ரஞ்சினி இல்லை, ரஞ்சினி வேறு வெளியே போயிருக்காங்க. அதனால் வந்து நானும் அக்னித் தான் அப்படின்றதுனால வந்து பையனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூட்டின்னு போயிடுறேன். ஸோ அதுதான் வெயிட்டிங் டைமு. என்ன பண்ணுறது தெரியல, தலையை சொல்லிச்சுன்னு இருக்கேன். ஃபோன் அப்படியே நோண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ அக்னித் வந்தானே திருப்பி வரேன். ஸோ வர வரைக்கும் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக வெளியில் வந்து சுட சுட வேர்க்கடலை வறுத்துக்கிட்டு வந்தார் ஒரு அண்ணன். எப்படி போயிட்டு ஒரு வேர்க்கடலை பொட்டலத்தை வாங்கிட்டு கடலையை போட்டுக்கிட்டு இருக்கலான்னு பார்க்குறேன். இந்த மாதிரி சூப்பராக இருக்கு தெரியுமாங்க. இந்த பேட் 10 ரூபா தான். எப்போவுமே வந்து நான் வந்து ஈவினிங் டைமில் ஏதாவது டப்பிங் போகிறேன்னா, மீதி விகடனுக்கு போகிறப்போ வந்து அங்கே வாசலில் வந்து வேர்க்கடலைக்காரர் வருவார். அதே மாதிரி ஷூட்டிங் நடக்கிறப்ப கூட கரெக்டாக இந்த ஒரு 5-6 மணிக்கு வந்து டிங் 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 சவுண்டு கேட்கும். சவுண்டு கேட்டால் வேர்க்கடலை அண்ணன் தெரிஞ்சிடும். பசங்கிட்ட சொல்லி போய் டக்குன்னு பிடிச்சிடுவான்னு சொல்லிட்டு ஒரு 5 பேட் 10 பேட் வாங்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்கும் வந்து சாப்பிடுங்களா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இப்போ வந்து நான் தனியாக இருக்கேன். தனிமையிலே இந்த மாதிரி வேர்க்கடலை சாப்பிட்றது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி யாரும் சாப்பிட்றவங்க இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஸ்டில் கடலை இஸ் கோயிங் ஆன். எனி மினிட் அக்னித் வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லா பேரண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கிளம்பி வந்துடுவான். வந்த உடனே சர்ப்ரைஸாக கூப்பிட்டு போயிடலாம். அவங்க வீட்டில் இது மாதிரி டீன் பசங்க இருக்காங்களா? அதாவது வந்து எங்கெல்லாம் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால், இல்லை நம்ம வந்து எங்கே போகலான்னு கேட்டோன்னா வந்து இங்கே போகலாம் அங்கே போகலான்னு சொல்லி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் நடக்குமா உங்களுக்குலாம்? கொஞ்சம் இருந்தால் சொல்லுங்கள். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. எல்லா பஸ்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. தலையும் வந்துட்டான். பாருங்க, ரோடை கிராஸ் பண்ணி வராரு சார். இன்னும் துறையை காணும். இப்படி தாண்டி வராரு. இங்கே வந்து கொண்டிருக்கிறார் திரு அக்னித் அவர்கள். ஓகே, காருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டு ஒன்று வாங்கியிருக்கேன். அதான் மாட்டியிருக்கேன். ரோடு கிராஸ் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகுது? இவ்வளோ நேரம் இல்லாத டிராஃபிக் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக் ஆகிடுச்சு. இது ஆச்சரியமாக இருக்கிறது. பரவாயில்ல, குட் பாயாக வரான் கிராஸ் பண்ணிட்டு. ஹலோ, சத்தியதே காணும். ஹலோன்னா ஒரு ஹலோ கூட சொல்ல மாட்டான். ஹாய் சன், சே ஹலோ, வி ஆர் vlogging. நான் எதிர்பார்த்தது தான் நடக்குது. ஸோ டென்ஷன் ஆகிறா. How was your day? Horrible. Why? Why was it horrible? It's just bad. Okay. நிறைய படிப்ஸா? வேர்க்கடலை சாப்பிட்றியா? சரி சன், இட்ஸ் டேட் அண்ட் சன் டைம் நவ். ஓகே, சீக்கா பார்த்துக்க ஈஸ்வரிக்கா வந்துடுவாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? உனக்கு எப்படி பசிக்கும்ல? இப்போ வீட்டுக்கு போகலாம். ஃபிளாஷ்பேக். இப்போ டயர்ட்னஸை காட்டிட்டு வீட்டுக்கு போயிடலாவான்னு சொல்லுவானா? சொன்ன இல்லைங்க, வீட்டுக்கு போகலாம் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவான். இதனால ஐ தாட் ஓகே வில் கோ அவுட் ஃபார் சம் கேஃபே ஆர் சம்திங். போலாமா? ஓகே. என்னாச்சு? I forgot my lunch bag. லஞ்ச் பேக்கா? சரி போ டக்குன்னு எடுத்துருவா. ஓடு பாருங்க, forgot my lunch bag.
இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம் தான். அவ்வளோ பெரிய பேக் எடுத்து வச்ச உடனே வச்சிருப்பான்னு நினச்சேன். இருந்தாலும் பரவாயில்ல. எனிவேஸ், ஸோ தாயே வந்துட்டோம். வந்த உடனே அப்படியே கடத்தி கொண்டு இங்கே பக்கத்தில் வந்து கஃபே மனானான்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, நமக்கு தெரிஞ்ச இடம் தான். ஸோ அங்கே போயிடலான்னு ஒரு ஐடியா. ஸோ அங்கே போயிட்டு பார்ப்போம். லஞ்ச் பாக்ஸ் வந்து விட்டது. சன், இப்போ வந்து நம்ம வந்து shall we go to this cafe Manana? It's a very nice place. இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ஓகேங்க, கஃபே மன்னானா அண்ணா நகர், அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஓகே, ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே தான் வந்து இட்ஸ் ஃபஸ்ட்டு காஃபி ரேவ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அதாவது வந்து டீனேஜர்ஸ்க்கு அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து காஃபி ரேவ், அதாவது வழக்கமாக ரேவ் பார்ட்டிஸ்னால் வேறு மாதிரி இருக்கும்ல, பட் அதெல்லாம் இல்லாமல் டீசெண்டாக வெறும்னு காஃபி ஜூஸஸ் அது மாதிரிலாம் வச்சு ஜாலியான மியூசிக் போட்டு ஃபுல் ஃபன்னாக இருக்கும். அது என்றைக்குன்னு தெரியல, பட் ஆனால் இன்றைக்கி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சண்டே இல்லை, இருந்தாலும் போய் பார்த்துருவோம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, கேஃபே மன்னானான்னு கூகுளில் போட்டிங்களே வந்துடும். உடனே வந்து அதுக்கு ப்ரொமோஷனாக நினைக்காதீங்க, தெரிஞ்ச இடம் தான். இருந்தாலும் நாங்கள் போய் சில் பண்ணணும்ல, அதுதான் போகிறேன். ஐ திங்க் திஸ் இஸ் த ரோடுன்னு நினைக்கிறேன். ஸோ எல் பிளாக்ல 21st ஸ்ட்ரீட் கஃபே மன்னானா கிட்ட வந்தாச்சு. பட் பார்க்கிங்கே இல்லை. சென்னையில் இதுதாங்க கொஞ்சம் பெரிய இதுவாக இருக்கும். ஆனால் இங்கே பரவாயில்ல, வேலை பார்க்கிங் வச்சுருக்காங்க. கரெக்டாக ஓவர்டேக் பண்ணி வர ஒருத்தர் வராரு பாருங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? ஓகே, குட் பாய், ரிவர்ஸில் போயிட்டாரு. ஓகே, இதான் கஃபே மன்னானா. ஓகே, கஃபே மன்னானாக்குள்ளே போகிறோம். கஃபே மன்னானாவுடைய மெனு உள்ளே வந்தாச்சு. செக் அவுட். லிஃப்ட் சீட் போட்டிருக்கேன். பீட்சாக்கான மேக்கிங் ஏரியா. ஷெஃப் வந்து பீட்சா பண்ணிட்டு இருக்காரு. வாட் பீட்சா இஸ் திஸ்? கிரீக் பீட்சா. ஓகே, கிரீக் பீட்சான்னு பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிறதா அந்த பீட்சா அடுப்பு, எப்படி இருக்கு பாருங்க. ஓகே, மேலே ஒரு இடம் இருக்கு. So we'll sit here. Scan to order இருக்கு. So scan பண்ணா வந்துரும் போல இருக்கு. சன், என்ன ஆர்டர் பண்ணலாம்? தெரியல, என்னதான் ஆர்டர் பண்ணலாம். இத ஸ்கேன் பண்ணுங்க, மெனு பார்த்துடலாம். டப்புன்னு ஆர்டரை போடும். ஓகே, ஸோ கஃபே மன்னானாவில் வந்து நீங்கள் ஆர்டர்லாம் இப்போ தான் ப்ளேஸ் பண்ணோம். ஒரு பீட்சா, மெக்சிகானான்னு சொல்லி ஒரு பீட்சா சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு பாஸ்தானா ஸ்பெகட்டி தானே, ஸ்பெகட்டி ஓலியோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று. அதுக்கப்புறமா வந்து ஒரு நல்ல ஒரு காஃபினா வந்து கேஃபே மோக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. ஸோ இது 3 ஆர்டர் பண்ணியிருக்கோம். பீட்சா அங்கே தயாராகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அது என்னன்னு பார்ப்போம். முதலாவதாக வந்தது அழகான இந்த கேஃபே மோக்கா, இந்த பிஸ்கட். Looks awesome. Son, ஒரு காஃபி சாப்பிட்றீங்களா? How is it? சக்கரை தெரியலையா? சரி, இதுதான் சுகர் இருக்கா? சக்கரை இல்லை, லைட்டாக இருக்கு. லைட்டாக இருக்கா? போகிறோம். என்ன மனுஷன்? அது கலைக்கிறதுக்கு மனசு வரல. அது தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு பிஸ்கட் கொடுத்துக்கிறாங்க. ஓகே, what do you call this? Cookies. நல்லா இருக்கா? நைஸ் அண்ட் க்ரீமி. மேலே அந்த க்ரீம் டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டிசைன் பிரேக் ஆகாமல் குடிக்கணும்னு நினைக்கிறாப்புல பிரதரு. அது என்னதான் கலங்கிடுச்சு. நல்லா இருக்கு, காஃபி சூப்பராக இருக்கு. வந்து விட்டது ஸ்பெகட்டி. ஓகே, ஸோ வந்து கார்லிக் டோஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்பெகட்டி. How does it look? பார்க்கறதுக்கு எம்மியாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. பீட்சா வந்து விட்டது.
ஒரிகானோஸ் சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. Pizza and pasta ready. I want to throw in some oreganos. Son, oreganos போடலாம்ல? Oreganos போட்டால் தான் அந்த சீசனிங் சூப்பராக இருக்கும். லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ். Yummy yummy pizza. How's the pizza? Pizza is good. And I'm going to try some pasta now. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் காட் ஷ்ரிம்ப்ஸ் அண்ட் இட்ஸ் காட் லாட் ஆஃப் ஆலிவ் ஆயில். ஸோ இது வந்து ஓலியோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாஸ்தா வந்து ஆலிவ் ஆயில் நிறைய இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப மசாலா அது மாதிரி மிக்ஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் பிளாண்டாக இருக்கும். பட் இட் வில் பி வெரி வெரி நைஸ். ஸோ சேஃப் அண்ட் டேஸ்டியஸ்ட் பாஸ்தா ஸ்பெகட்டினா இதுதான். டைப் ஆஃப் பீட்சா. ஓகே, ஸோ ஒரு வழியாக அழகான பீட்சாவையும் பாஸ்தாவையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் அந்த காஃபியும் குடிச்சாச்சு. உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. ஐ என்ஜாய்ட். டிட் என்ஜாய் சன் டேட் அண்ட் சன்ஸ் டைம். ஸோ கிடைச்ச இந்த 1 ஹவரில் வந்து வி கைண்ட் ஆஃப் சாட். நிறைய விஷயங்கள் பேசணும். நிறைய பேச முடியல. படிப்பதி கேட்டால் கொஞ்சம் டவாய்க்கிறாப்புல. அப்புறம் பேசலாமே அப்படின்றாரு. ஸோ அதனால் வந்து அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் பேசிப்போம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு இந்த ஈவினிங் வந்து இந்த மாதிரி அமைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ சில் பண்ணுங்கள். ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் வீக்கெண்ட் ஹெட். சில். டூ சப்ஸ்கிரைப் ஃபார் தீபக் ஒரிஜினல்ஸ். ஓகே, இப்போ ஆட் போடுவோம் பாருங்கள். ஓகேவா? பாய். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் தீபக் பனிஞ்சட்டிகள் மற்றும் ரஞ்சனின் ராவடி. உடன் வழங்குவோர் அக்னித்தின் ஐஸ் காஃபி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க.